ஓம் நமச்சிவாய. அன்பு குழந்தையே, நான் சொல்வதை நம்பிக்கையுடன் பொறுமையாக கேள். 7 நாட்களுக்குள் நடக்கும். நீ நினைப்பது நடக்கும். உனது வாழ்க்கையே மாறப்போகின்றது. அன்பு குழந்தையே, யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள், நல்லதே செய்கிறார். நீ மட்டும் கஷ்டப்படுகிறாய் என எரிச்சலோடு கவலையும் படுகிறாய். அவர்கள் காலை பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போதுள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள். நீயோ விருட்சத்தை போன்றவன். நீ ஆழவேருண்டி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதே மகனே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல, கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். இதை முழுமையாக கேட்டு நான் சொல்வதைச் செய்தால் உனக்கு நினைக்கிறாயோ உனது வாழ்வில் மாற்றம் நடைபெறும் காண்பாய். எது நினைக்கிறாயோ அது நடக்கும். நாம் இன்று கஷ்டப்பட்டதை போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ ஒரு நாளும் கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய். உனக்கு தவறிழைத்தவரை பார்க்க போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். இது சிவனின் வாக்கு குழந்தாய். எது உனக்கு நடக்க வேண்டும் என நினைக்கிறாயோ காரியத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அது நடந்து விட்டதை போல் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். 10 முறை அல்லது 11 முறை சொல்லு. எது நடக்க நினைக்கிறாயோ அது நடந்து விட்டதாக நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை 10-11 முறை சொல்லு. ஓம் கராய ஓம், 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 ஓம் கராய ஓம் என இந்த மந்திரத்தை 11 முறை சொல்ல எது நடக்க வேண்டும் நினைக்கிறாயோ அது நடக்கும். சிவனின் அருள் பெற்று நீ சகலதையும் பெறுவாய். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என நினைப்பவர்களுக்கு ஒரு நாளும் அபாயம் வந்ததில்லையே. என்னை நினைத்தவர்களை நான் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. இதை மற்றவர்களும் பயன்பெற பகிரு. மற்றவர்களுக்கு நலன் பெறும்போது உனக்கும் நன்மைகள் நடைபெறும். வசிரஜி சிவன் வாக்கு. சிவனின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது.